வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1274ஆம் ஆண்டில் முதலாம் எட்வர்ட் 9ஆம் சிலுவைப் போரில் இருந்து திரும்பி வந்து பின்னர் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடினார். 1790ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. 1858ஆம் ஆண்டில் இந்தியாவில் கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்து பிரித்தானிய அரசு நேரடி ஆட்சி நடைமுறைக்கு வந்தது. 1870ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது சுரங்க ரயில் சேவை லண்டனில் தொடங்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் ஜெர்மனிய படையினர் லக்சம்பர்க்கை ஜெர்மனி ஆக்கிரமித்து கொண்டது. 1918ஆம் ஆண்டில் கனடிய வரலாற்றில் முதல் தடவையாக பொது வேலை நிறுத்தம் வான்கூவர் நகரில் இடம்பெற்றது. 1922ஆம் ஆண்டில் சீன குடியரசை தாக்கிய சூறாவளியில் 50,000 பேர் வரை உயிர் இழந்தனர். 1937ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் கஞ்சா போதை மருந்தும் அதன் துணை விளைபொருட்களும் தடை செய்யப்பட்டன. 1939ஆம் ஆண்டில் அணு ஆயுதத்தை தயாரிக்க உதவும் மன்ஹாட்டன் திட்டத்தை முன்னெடுக்குமாறு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், லியோ சிலார்ட் ஆகிய அறிவியலாளர்கள் அமெரிக்க தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டிற்கு கடிதம் எழுதினார்கள். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க படகு ஒன்று ஜப்பானிய கடற்படையினரின் தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது. லெப்டினன்ட் ஜான் எஃப் கெனடி, பின்னாளைய அமெரிக்க அரசின் ஜனாதிபதி, உயிர் தப்பினார். 1943ஆம் ஆண்டில் போலந்தில் திரிபுலிங்கா வதை முகாமில் நாஜிகளுக்கு எதிராக யூதர்களின் கிளர்ச்சி இடம்பெற்றது. இந்த வதை முகாமில் 18 மாதங்களில் 9 லட்சம் கைதிகள் கொல்லப்பட்டனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் தோல்வியடைந்த ஜெர்மனியின் எதிர்காலம் குறித்து விவாதித்த நேச நாடுகளின் பொட்ஸ்டாம் உச்சி மாநாடு நிறைவடைந்தது. 1968ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸில் கசிகுரான் என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் சிக்கி 270 பேர் உயிர் இழந்தனர். 1973ஆம் ஆண்டில் மான் தீவில் டக்ளஸ் நகரில் கேளிக்கை நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 51 பேர் உயிர் இழந்தனர். 1980ஆம் ஆண்டில் இத்தாலியில் பொலோனா ரயில் நிலையத்தில் குண்டு வெடித்ததில் 85 பேர் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1985ஆம் ஆண்டில் டெல்டா ஏர்லைன்ஸ் 191 விமானம் டலஸ் வொர்த் கோட்டை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியதில் 137 பேர் உயிர் இழந்தனர். 1990ஆம் ஆண்டில் ஈராக் குவைத்தின் மீது படையெடுத்தது. வளைகுடா போர் இதன் மூலம் ஆரம்பம் ஆனது. 1999ஆம் ஆண்டில் இந்தியாவின் அஸ்ஸாம் மாநிலத்தில் ரயில் ஒன்று விபத்துக்கு உள்ளாகியதில் 285 பேர் உயிர் இழந்தனர். 2014ஆம் ஆண்டில் சீனாவில் குன்சான் நகரில் தொழிற்சாலை ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பில் 146 பேர் உயிர் இழந்தனர். மேலும் ஆகஸ்ட் 2ஆம் நாளானது மாக்டோனியா நாட்டில் குடியரசு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான
வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.